வாசிக்க கேட்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் இந்த மாதம் சபைக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்குவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் இந்த மாதம் உங்களை கனப்படுத்துகிற ஒரு மாதமாக, தேவன் உங்களை இந்த மாதம் உயர்த்துகிற மாதமாக, தேவ பிரசன்னம் உங்களை உயர்த்த போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போன மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்தினார் என்பது எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரம் உயர்த்தி. ஆண்டவரே, போன மாதம் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்தீரே, நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? போன மாதம் முழுவதும் என்னை விபத்துக்கு, தீங்குக்கு, தீமைக்கு, எல்லா நெருக்கங்களையும் கடக்க வைத்தீரே, என்னை கிருபை தந்தீரே, 31 நாளையும் காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் இந்த 28 நாளையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். கரம் உயர்த்தினவர்களாக, கரம் உயர்த்தினவர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல, என்னுடைய சம்பளம் அல்ல, நீரே என்னை நடத்தும். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடினவர்களாக. ஆண்டவரே, இந்த மாதம் 28 நாளையும் உம்முடைய பிரசன்னம் என்னை நடத்தட்டும் அப்பா. உம்முடைய கிருபை என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் என்னுடைய தேவைகளை என் தேவன் சந்திப்பீராக. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய தேவைகளை நீர் சந்தியும். இந்த மாதம் சத்துரு என் குடும்பத்தை குறித்து போட்ட திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? உங்க கரத்துல தரம்பா, நீங்க நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர்களோ, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இம்மாதம் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், சிறந்த கணத்தினால் உன்னை அலங்கரிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு விசை தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அறிந்த தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அறிந்த தேவன். நாம் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன் மற்றும் ஒரு பெரிய திட்டத்திற்காக நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்ட ஒரு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய கஷ்ட நாட்களை தேவன் மாற்றுவார். எத்தனை பேரால் உண்மையா சொல்ல முடியும்? உங்களுடைய போராட்டங்களையும் உங்களுடைய நெருக்கங்களையும் இம்மாதம் அவர் மாற்றுவார். இந்த மாதம் தேவன் தலைகுனிவோடு இருக்கிற உங்களுடைய தலையை அவர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். எத்தனையோ நாட்கள் உங்கள் பலத்தினால் நீங்கள் முயன்றீர்கள், ஆனால் இம்மாதம் தேவ பிரசன்னம் அதற்கு வழிவகுக்கும். தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருடைய எண்ணம், இன்னும் நான் எத்தனை நாள் தான் இதுல நான் போராட வேண்டும், இன்னும் எத்தனை நாள் தான் நான் சகித்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த அவமானத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லி பலர் வேதனையோடு காணப்படுறீங்க. கவலைப்படாதிருங்கள், தேவன் இம்மாதம் உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களை காட்டிலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவர் காலங்களையும்
சமயங்களையும் மாற்றுகிற தேவன். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி வைக்கிற தேவன். நீங்கள் கனத்தை தேடி இருப்பீங்க, நீங்கள் நன்மை நடக்குமான்னு பிரயாசப்பட்டு தேடி இருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்கள் கனத்திற்காகவும் உயர்வுக்காகவும் மேன்மைக்காகவும் எங்கேயுமே அலைய வேண்டாம். இம்மாதம் நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி அந்த கணங்கள் கடந்து வரப்போகிறது. தேவனுடைய கணம் உங்கள் வாழ்க்கையில இம்மாதம் கடந்து வருவதனால் அதிசீக்கிரத்திலே உங்களுடைய உபத்திரவத்தின் நாட்கள் நீங்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, தேவனுடைய கணம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கணம் உங்களை தேடி வரும். எனக்கு அன்பானவர்களே, அதிசீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் ஒரு பனியை போல அகன்று போக போகிறதை நீங்கள் வருகிற நாட்களிலே கண்ணார காண போகிறீர்கள். காரணம் என்னவென்றால், தேவன் உங்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட அவருடைய நன்மைகளை இனி ஒரு சத்துரும் உங்கள் வாழ்க்கையிலே தடை பண்ண முடியாது. எல்லா தடைகளும் நிர்மூலமாயிருக்கும். காரணம் என்னன்னா, டிசைட் பண்ணது அவர். ஹல்லேலூயா. அவர் நிர்ணயித்தால் யாரால் தடுக்க முடியும்? எனவே தேவன் உங்களை தேடி அவருடைய நன்மையான ஆசீர்வாதங்கள் இம்மாதம் வரும்படி கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தின் மக்களின் பார்வைக்கு வேண்டுமென்றால் நாம ரொம்ப சாதாரணமானவர்களாக காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாக, விலையேற பெற்ற பாத்திரங்களாக காணப்படுகிறோம். எனவே பாருங்க, தேவன் இந்த மாதம் உங்கள் மேல் ஒரு அடையாளத்தை போடுவார். ஹல்லேலூயா. இவர்கள் என் பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளத்தை ஆதியாகமத்திலிருந்து பாருங்க வெளிப்படுத்துதல் வரைக்கும் அடையாளங்களை குறித்து வேதம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அந்த முத்திரை என்னவென்றால், இவர்கள் என் பிள்ளைப்பா, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு வேற்றுமை என்னன்னா, உங்கள் மேல் இவர்கள் என் பிள்ளைகள் என்று தேவன் போடுகிற ஒரு முத்திரை தான் உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து இருக்கிறது. அன்பானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை உங்கள் மேல் இன்றைக்கு போடுவார் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சரியான காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறபடியினால், தேவன் சரியான நேரத்தில் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தபடியினால், நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கணங்கள் நம்மை வந்து சேரும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சரியாய் அடையும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இதற்கு முன்பதாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பாருங்க, எளிதாக அதற்காக எத்தனையோ நாள் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரணமாக, ஒரு எளிதான ஒரு வகையிலே இம்மாதங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. நீங்க சொல்லுவீங்க, இந்த காரியங்களுக்காகவா நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், ஆண்டவர் எளிதாக என்னை இந்த காரியங்களிலே தந்தருளினாரே என்று சொல்லும் பொழுது, அது வேறு எதுவும் அல்ல. அது உங்கள் பலனோ ஞானமோ உங்களுடைய தாளந்தோ உங்களுடைய செல்வ பெருக்கினால் வந்த காரியங்கள் அல்ல. தேவ சமூகத்தில் இருந்து வந்த கணத்தின் அடையாளம். இன்றைக்கு அந்த முத்திரையை தேவன் உங்கள் மேல் போடுவதினால் உங்களை முத்திரை மோதிரமாக அவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற கணம் வேற, நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற கணங்கள் வேற. ஆனால் தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிற கணங்கள் அது முற்றிலும் மாறுபட்டது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, நான் சொல்றேன், தேவன் சிறந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப அவர் கரத்தில் இருந்து வருகிற ஒவ்வொன்றும் சிறப்பு தன்மை வாய்ந்ததாகவே காணப்பட போகிறது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன்,
கர்த்தர் அவைகளை இம்மாதம் உங்களுக்கு வாய்க்க செய்ய போகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி எடுப்பார். அந்த எளியவனை குப்பையிலிருந்து தூக்குவாராம். அந்த மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவாராம். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், தேவன் காத்து கொண்டிருக்கிற, கர்த்தர் செய்வாரா அப்படின்னு, கர்த்தர் இதுல இறங்குவாரா அப்படின்னு, கர்த்தருடைய கரம் இதை செய்து முடிக்குமா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மேன்மைகளையும் கணங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்பட போகிறார். கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! பாருங்க, தேவன் இதுவரையும் உங்களை கரவல் ஆடுகளை மாதிரி மெதுவா அப்படியே நடத்தி இருக்கலாம். ஆனால் அவர் மெதுவாய் நடத்தினாலும் நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏற்ற காலகட்டத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா! தேவன் திட்டமிட்ட நேரங்களும் சமயங்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய துக்கமும், நம்முடைய கண்ணீரும், நம்முடைய வேதனையும், நம்முடைய சஞ்சலங்களும், நம்முடைய பாரங்களும் சகலமும் இம்மாதம் மாறப்போகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? தேவன் அவர் உயரமான ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி உங்களை உயர்த்துவார். உங்களுடைய அழுகையினுடைய காரியத்தை அவர் உங்கள் முகத்தில் வரும் சிரிப்பை பார்க்க விரும்புகிற தகவல். வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க ஒரே காரியத்திற்காக உங்களிடத்தில் கேட்கும் பொழுது, ஒருவேளை அதை உங்களால வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த காரியம் இருக்கும் என்றால், அந்த பிள்ளைங்க கேட்டு கேட்டு கடைசியில சோர்ந்து போய் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளும். பாருங்க, கூப்பிட்டா கூட வராது. அந்த மாதிரி நம்முடைய முகங்கள் இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் தகப்பன் அப்படியாய் விடுகிற தேவன் அல்ல. அவர் அப்படியே மனம் இறங்கி அவைகளை தந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, அன்றைக்கு எத்தனையோ நாள் அன்னாள் தன் வீட்டிலே எத்தனையோ நாட்கள் ஜெபித்தாங்க, எத்தனையோ நாட்கள் சபைக்கு வந்து ஜெபித்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில ஏன் அந்த கண்ணீர் மாறல அப்படின்னா, தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கணம் அன்னாளுடைய வாழ்க்கையில வராதது நிமித்தம்தான். அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, நல்ல கணவர் இருக்காங்க, சரௌண்டிங் இருக்கு, வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, எல்லாமே இருக்கானா இந்த அம்மா கேட்கிற போராடுற ஒரு விஷயத்தை ஆண்டவர் எளிதாக தரவில்லை. அதை ரொம்ப பொறுமையாய் அவங்க இருதயம் பயங்கர சோர்வு வர அளவுக்கு ஆண்டவர் விடாய்த்து போற அளவுக்கு அதை கொடுக்காமலே வச்சிருந்தார். ஆனால் ஒரு நாள், எனக்கு அன்பானவர்களே, ஒரு கணம் அந்த அன்னாளை தேடி வந்தது. என்னவென்றால், அந்த கணம், நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தை நான் உனக்கு கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா! இந்த கணம் அவனுடைய வாழ்க்கையில எப்ப வந்ததோ, அழுது கொண்டிருந்த அந்த ஸ்திரீ எழுந்து தன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு போய் அவளுடைய உபவாசத்தை, ஜெபத்தை முடித்து, அதோடு அவள் அதை குறித்து வேதனைப்படவில்லை, அதோடு அந்த காரியத்தை குறித்து துக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா? அந்த கணம் வருகிறது என்று அன்னாளுக்கு தெரிந்த பொழுது அவர் செய்வார் என்று அப்பட்டமாய் அந்த ஸ்திரீ நம்பினாள். கர்த்தர் அதோடு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு அந்த விசுவாசத்தை அந்த அப்படியாக அவங்க தேவ சமூகத்துல சொல்லிட்டு போனாங்க. கர்த்தர் காரியங்களை வைக்க செய்தார். எதனால அவங்க அழுதாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில ஒரு முத்திரை மோதிரம், அந்த கணம் அவர்கள் வாழ்க்கையில வராததுனால் அவங்க வேதனைப்பட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த கணம், நீ சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய பிரசன்னம் அவங்களுடைய கனவீனத்தை மாற்றியது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? அப்புறமாய் அவர்கள் துக்கமாய் இருக்கவில்லை. அந்த கணம் சிறந்த ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஆண்டவரே, நான் இந்த விஷயத்திற்காக ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் இதை தர மாட்டீங்க? ஏன் இதை வாய்க்க செய்ய மாட்டீங்க? ஏன் இதை கொடுத்து தீர மாட்டீங்க?
ஏன் இதை மாத்தி தொலைய மாட்டீங்க? ஏன் இந்த காரியத்தை இப்படியே விட்டுறீங்க ஆண்டவரே? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதம் சரியான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க எப்பயும் ஜெபிக்க மாதிரியே ஜெபிங்க. ஆனால் அந்த கணம் நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வரும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சிலருக்கு முந்தின ஆளுகைகளும் திரும்ப வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருந்த சில சிறப்பான ஆசீர்வாதங்களை நம்மளுடைய ஞான குறைவினாலோ, நம்மளுடைய பெருமையினாலோ, நம்மளுடைய பாவத்தினுடைய காரியத்தினாலோ அந்த ஆளுகையை நம்ம இழந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த முந்தின ஆளுகை கூட கர்த்தர் சிலருக்கு இம்மாதம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மீரியம் பாருங்க, மோசே ஐயாவுடைய சகோதரி மீரியம் அந்த ஆளுகையை அவர்கள் இழந்து, அவர்கள் அப்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர்கள் அப்படியாக தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து ஒரு குஷ்ட ரோகியாய் அவள் மாறி அப்படியாக புறம்பாக்கப்பட்டாங்க. அவங்க தேவ சமூகத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டாங்க. ஆனால் பாருங்க, முந்தின ஆளுகை அவங்க வர்ஷிப் பண்ற ஒரு பெரிய டீமை அன்றைக்கு மோசே ஐயாவுடைய சகோதரி வழி நடத்தி கொண்டிருந்தாங்க வனாந்தரத்துல. அந்த ஆளுகையிலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டாலும் திரும்பவும் அந்த ஆளுகை அவர்களிடமே வரும்படிக்கு கர்த்தர் கணத்தை கனவீனமான பாத்திரமாகி அவங்க மீரியம் வாழ்க்கையில கொண்டு வந்தார். அன்பானவர்களே, நேபுகாத்நேச்சர் என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருந்த பாபிலோனை ஆளுகிற அந்த விதமான ராஜாங்கத்துவம் அவனுடைய குறைவுபாடினால் அவன் அந்த அரசாங்கத்தை அவன் இழந்தான், அவன் ராஜ்யத்தை இழந்தான். ஆனால் 7 காலங்கள் சென்ற பின்பு கர்த்தர் அவன் எங்க இழந்தானோ அதே பொசிஷன்ல கொண்டு வந்த முந்தின ஆளுகையை இந்த நேபுகாத்நேச்சருக்கு தேவன் கொடுத்தார். எனவே முந்தின ஆளுகை கூட, நீங்கள் தவறவிட்ட ஆசீர்வாதங்கள் கூட இம்மாதம் இவைகளை கை கூடும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் சகலமும் கூடும். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, என் தேவனால் சகலமும் கூடும். பக்கத்துல திரும்பி சொல்லலாமா? சத்துருவுக்கு என்ன தேவை தெரியுமா? நீங்க எப்பயும் சோர்ந்து போகணும், நீங்க விசுவாசத்தை இழக்கணும், நீங்க கர்த்தரை தூஷிக்கணும், நீங்க அவிவிசுவாச வார்த்தையை பேசி அறிக்கை பண்ணணும். இதுதான் சத்துருவுக்கு தேவை. ஆனா இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறார். அவரை தூஷிக்காதீங்க, அவரை விசுவாசிங்க, அவிவிசுவாச வார்த்தைகளை பேசாதீங்க. உங்கள் சோர்வை பார்த்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. காரணம், உங்க கர்த்தர் உங்களை பாருங்க இனி வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார். இனி உங்கள் நிலைமைகள் கீழாகாது, அவை மேலாகும். காரணம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தும்படி அந்த முத்திரை மோதிரம் என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையின் ஆளுகைக்குள் இறங்க போகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோபு ஐயாவுடைய வாழ்க்கையில எல்லாம் சத்துரு எடுக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் கை வைத்து எடுத்தான். ஆனால் ஆண்டவர் இப்ப அவைகளை திரும்ப கொடுக்கணும் என்று டிசைட் பண்ணும் பொழுது அவனுடைய வல்லமைகள் கருகி போனது. அன்பானவர்களே, தேவன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் தந்தருள்வது எந்த சத்துருவினாலும் தடை பண்ண முடியாது. இதற்கு முன்பதாக தடை பண்ணின சத்துரு, இதற்கு முன்பதாக அந்த காரியத்தை வாய்க்காமல் போக செய்த சத்துரு, இதற்கு முன்பதாக மதில்களை கொண்டு வந்து நம்மளை அப்படியாக தேவ பிரசன்னத்திலிருந்து வழிவிலக செய்த அத்தனை சத்துருக்களும் அதே சத்துருக்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் அவருடைய முயற்சி வாய்க்காது. ஏனென்றால் தேவன் திட்டமிட்டது நடக்கும், தேவன் தீர்மானித்தது நடக்கும், தேவன் நிர்ணயித்திருக்கிறது நடந்தே தீரும். உங்களை அவருடைய முத்திரை மோதிரம் என்கிற ஆசீர்வாதம் நீங்கள் சிறைக்குள்ளையோ, பள்ளத்தாக்குலையோ, வனாந்தரத்திலேயோ, குழியிலையோ, கெபிலையோ, அக்கினி சூளையிலையோ எங்க இருந்தாலும் அந்த கணம் உங்களை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவனாய் இருக்கிறவனுக்கு கனம் வந்தால் உலகம் அவைகளை கண்டு வியக்காது. ஆனால் பள்ளத்தில் விழுந்தவளை தூக்கி ஆண்டவர் கனப்படுத்தும் பொழுது அந்த உயர்வு அவளுக்கு மேலானது, அவனுக்கு மேலானது என்று பரலோகத்தின் அந்த பிரசனம் நிரூபிக்கிற தருணத்திற்குள் சபை வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு இந்த ஓபேதேதோம் ஒரு சாதாரண ஒரு மனிதர். இந்த ஓபேதேதோம் பத்தி நீங்க வேதாகமத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சாதாரண அரண்மனையில ஒரு எளிதான ஒரு வேலையை செய்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, தேவனை நேசிக்கிறதுல அவன் இருதயம் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் அங்கிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது ஓபேத்ஏதோமுக்கும் கர்த்தருக்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு. இந்த மனுஷன் சின்ன ஒரு வேலையை கொடுத்ததற்கு எவ்வளவு உண்மையாய் இருந்தார் என்பது அந்த அரண்மனையில் தாவீது என்கிற ராஜாவுக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் பாருங்க, அந்த உண்மைத்தனத்திற்காக ஓபேத்ஏதோமை தேடி கர்த்தர் கடந்து வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காரணம், ஆசரிப்பு கூடாரத்துல அங்கிருந்து தேவனுடைய கர்த்தருடைய பரிசுத்தமான பெட்டி எங்கேயோ போய் இப்ப தாவீதின் நகரத்திற்குள்ள பிரவேசிக்க வேணும். போக வேண்டிய டிராக்கிய கர்த்தர் மாத்தினார். தாவீதுக்குள்ள ஒரு பெரு பயம் வருது. ஐயோ, நம்ம வேற ஒரு பாவியாச்சே, நம்ம வேற தொடாத காரியங்களை தொட்டு கர்த்தருடைய கோபம் கீபம் வந்துற போது கர்த்தருடைய பெட்டி என் நகரத்துக்கு வருவதற்கு ஐயோ வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தாவீதுனுடைய சிந்தையில கர்த்தர் வைக்கிறார், ஓபேத்ஏதோமை காண்பிக்கிறார். அவன் எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு என்று உண்மையா செய்வான். அவன் தேவனுக்கு பயந்தவன். சோ இந்த பெட்டி இவங்க வீட்டுக்கு போகட்டும், அது வரைக்கும் ஓபேத்ஏதோமுடைய அட்ரஸ் கூட அந்த இஸ்ரவேல் தேசத்துல யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட சாதாரண ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆனால் தேவன் டிசைட் பண்ணார், இந்த ஓபேத்ஏதோமை நான் கனப்படுத்த வேண்டும். ஏனால் அதற்கு தகுந்த பாத்திரமாக அவரும் அவருடைய வீட்டாரும் காணப்படுகிறான்னு சொல்லி பாருங்க, கர்த்தருடைய பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டுக்குள்ள வந்ததுங்க. அதை வேதத்தில் எழுதப்பட்டதே பெரிய ஆச்சரியம், பெரிய பாக்கியம் அந்த வீட்டாருக்கு. 3 மாதம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த கர்த்தருடைய மகிமையின் பெட்டி இப்ப அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் வருது. அதாவது கணம், முத்திரை மோதிரம் என்கிற கணம் அவர் வீட்டை தேடி வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவரையும் அவர் வீட்டாரையும் அவர் செய்கிற சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் கணம் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில கடந்து வந்தது. இன்னைக்கு அதே நிலைமையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். விலை உயர்ந்த தேவன், விலை மதிப்பில்லாத பெரும் தேவன் சாதாரணமான உங்களுடைய வீட்டில், உங்கள் வாழ்க்கையில, உங்கள் எதிர்காலத்தை அசைக்கும்படி அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவன் ஒருவனை உயர்த்த சித்தமா இருக்கும் பொழுது யாரால் அவைகளை தடை பண்ண முடியும்? உச்சிதமான நன்மைகளை கர்த்தர் வரப்போற நாளிலே உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்த போகிறார். மற்றும் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேக காரியங்களுக்கு அதிகாரியாக வைக்கிற தேவன். கொஞ்சத்துல உண்மையுள்ளவனை தேவன் பரிபூரண நன்மையினால் அவர் கட்டளையிடுகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு சிறைச்சாலைக்குள் இருந்த யோசேப்பை தேடி முத்திரை மோதிரம் கடந்து வந்தது உண்மை. அன்றைக்கு அரண்மனையில் இருந்த மொர்தெகாயை தேடி முத்திரை மோதிரம் வந்தது உண்மை. அன்றைக்கு வீட்டில் இருந்த தாவீதை தேடி முத்திரை மோதிரம் கடந்து வந்தது உண்மை. அன்றைக்கு அரண்மனை மண்டபத்திலே எஸ்தரை தேடி முத்திரை மோதிரம் கடந்து வந்ததும் உண்மை. எனவே உங்களுக்கும் உங்களையும் தேடி பரலோகத்தின் கணங்கள் கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முத்திரை மோதிரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தேடி வரும்படி
அவர்களுக்கு கிரியை செய்வார் என்றால், அன்றைக்கு யோசேப்பு சாதாரணமானவர், அன்றைக்கு மொர்தெகாய் ரொம்ப சாதாரணமானவர், அன்றைக்கு எஸ்தர் ரொம்ப சாதாரணமானவர், அன்றைக்கு தாவீது ஆடு மேய்த்து ரொம்ப சாதாரணமானவங்க. ஆனால் அந்த கணம் தேடி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சாதாரணவர்களாய் அல்ல, அவர்கள் பரலோகத்துக்காய் சாதிக்கிறவர்களாக தேவன் சாத்தியப்படுத்தினார். எத்தனை பேரால் சொல்ல முடியும், அவருடைய கணம் என் வீட்டுக்குள் இறங்க போகிறது, அவருடைய கணம் இனிமேல் தான் என் வேலையில இறங்க போகிறது, அவருடைய கணம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இனிமேல் தான் இறங்க போகிறது, அவருடைய கணம் எங்கள் எதிர்காலத்தையே மாற்றி சீரமைக்க போகிறது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! உங்கள் கண்ணீருக்காக ஒரு மிகுந்த பலனை நாம் வருகிற நாட்களிலே காண போகிறோம். தேவன் பாருங்க, அவர் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. எனவே இனி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? பக்கத்துல திரும்பி, இனி கர்த்தர் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில தடைபடவே படாது. ஹல்லேலூயா! பாருங்க, யோசேப்பை அறியாத ஒருத்தன் ராஜாவா எகிப்துல உக்காந்த பொழுது இந்த எபிரேயர்கள் பெருகிறத பார்த்து இவனுங்க பெருகவே கூடாதுன்னு ஆண் பிள்ளைகளை அழிக்கும்படி அந்த மருத்துவச்சிகளுக்கு அந்த பாருங்க அந்த எகிப்தின் ராஜா கட்டளையிட்டான். ஆனா அந்த மருத்துவச்சிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு எபிரேய ஆண் பிள்ளைகளை கூட கொன்னு போடல, அவளெல்லாம் உயிரோடு காப்பாற்றினால். வேதம் சொல்லுகிறது, ராஜா கட்டளையிட்டும் கடவுளுக்கு பயந்த அந்த மருத்துவச்சிகள் எபிரேய ஆண் பிள்ளைகளை பாதுகாத்தது நிமித்தம் அந்த மருத்துவச்சிகள் மேல் கர்த்தருடைய தயவு கடந்து வந்து அவர்கள் குடும்பம் செழித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க குடும்பம் தழைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் எல்லாமே சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு மேல இருக்கிறவர்கள் கூட அநேக காரியங்களை சொல்லும் பொழுது நாம் தேவனுக்கு உள்ளங்கத்திலே பயந்து நடுங்குகிறதை தேவன் பார்க்கிறார். எனவே அந்த பயந்து நடுங்குகிற அந்த அனுபவங்களுக்காக தேவ தயவு கடந்து வந்து உங்களை தழைக்கும்படி செழிக்கும்படி அவருடைய தயவு உங்களை உயர்த்தும். உண்மையுள்ளவர்களாக எப்பொழுதும் இருங்க எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா! சொல்றேன், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், நம்மளுக்கு ஒரு வழியை திறக்க 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 நம்ம அதிகமாய் தேவ பிரசனத்துக்கு முன்னாடி அப்படியே நம்மளை இன்னும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போ அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, எப்பயுமே யார் அபிஷேகம், என்ன அபிஷேகம் அவன் மேல இருக்கு, யாரு நீ, உனக்கு நான் எங்க இருந்து அழைத்த, உன்னை எங்க இருந்து கூப்பிட்டேன், நீ யாரு, எப்பேற்பட்ட பெரிய காரியங்களை கூட செய்யட்டும், எத்தனையோ ஆத்துமாக்களை கூட கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தட்டும், ஆனால் அவனுக்குள் அவளுக்குள் ஒரு பெருமை இருக்கும் என்றால் கர்த்தர் அப்படியே அமைதியாகி அவர் பிரச்சனை விலகிடும். அன்பானவர்களே, காரணம் அந்த பெருமை என்பது சாத்தானுடைய சுபாவத்தில் ஒன்று. அல்லேலூயா! எனவே வேதம் சொல்லுகிறது, அந்த பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பாராம். அல்லேலூயா! ஆனால் அந்த தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவன். அந்த தாழ்மை உள்ளவனை, அந்த தாழ்மை உள்ளவளை தேடிதான் கர்த்தருடைய முத்திரை மோதிரம் கடந்து வரப்போகிறது. எத்தனை பேரால ஆமேன்னு சொல்ல முடியும்? தாழ்மை உள்ளவனை, தாழ்மை உள்ளவளை தான் கர்த்தருடைய முத்திரை மோதிரம் என்கிற ஆசீர்வாதங்கள் தேடி வரும் என அன்பானவர்களே. நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3:7. 2 நாளாகமம் 26:3-7. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். எருசலேம் நகரத்தான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே கூடியிருக்கிற அரபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவருக்கு துணை நின்றார். நல்லா கவனிங்க. உசியா ராஜாவாகும் பொழுது 16 வயசு. 16 வயசுல ஒரு ராஜாவா ஆகுறார். அவருடைய தகப்பன்
அமத்சியா. அவர் தேவனை விட்டு போனபடியினால் அவரை அரண்மனைக்குள் அப்படியே அவர் ஓடி போற இடத்துல கொல்லுகிற ஒரு சூழல் வருகிறது. எனவே அவர் இருந்த பொசிஷனுக்கு, ராஜாங்கத்துக்கு அரசாளும்படி உசியாவுக்கு அந்த பொறுப்பு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எனவே ராஜா என்கிற அந்த அபிஷேகம் உசியாவை கனத்தை தேடி வந்தது. அப்போ இவருடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே பார்க்கும் பொழுது 52 வருஷம் எருசலேமை இந்த உசியா அரசாண்டான். அவனுடைய தாயின் பெயர் எக்கோலியான். இப்ப பாருங்க, வேதம் இவரை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, உசியா தேவன் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஐயோ எது கர்த்தருக்கு பிடிக்கும், ஐயோ எது கர்த்தருக்கு பிடிக்காது, ஓ இத பண்ணா ஆண்டவருக்கு ஹர்ட் ஆகுமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இப்படிலாம் இந்த உசியா தேவன் பார்வைக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜா. அவன் கர்த்தரை எப்படிலாம் தேடலாம், எப்படிலாம் ஆண்டவரை இன்னும் நெருங்கலாம், எப்படிலாம் ஆண்டவரோடு கூட ஒரு உறவுல ஒரு பிளவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த உறவை பலப்படுத்தி கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, எனவே வேதம் சொல்லுகிறது அவன் காரியத்தை தேவன் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. இவனுடைய சத்துருக்கள் பெலிஸ்தியர்கள், அரபியர்கள், மெகூனியர்கள், இந்த 3 பெரும் படையையும் கர்த்தர் துணை நின்றதினால் உசியா ஜெயித்தான். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த அம்மோனியர்கள் சத்துருக்கள் எல்லாம் இந்த உசியாவை தேடி சிறந்த காணிக்கைகளை, கணங்களை, ஆசீர்வாதங்களை இந்த ராஜாவை தேடி வரும்படி வைத்தார். இப்ப அவன் திரும்பி பார்க்கிறான், அவனுக்கு காலுக்கு கீழே மெகூனியர்கள், அம்மோனியர்கள், அரபியர்கள், பெலிஸ்தியர்கள் எல்லாரும் அவன் காலுக்கு கீழே தேவன் கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, உடனே அவன் திரும்பி பார்க்கும் பொழுது பார்க்கிறான், பாரு நான் போன இடமெல்லாம் வாய்த்தது, நான் போன இடமெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன், என்னை தேடி கணங்களும் புகழும். ஏன்னா தேவன் இவனோடு இருந்தபடியினால் எகிப்தின் எல்லை மட்டும் இவனுக்கு பேரும் புகழும் உசியாவுக்கு கிடைத்தது. எனக்கு அன்பானே, கர்த்தர் அந்த கணத்தை கொடுத்தார். ஆனால் அவன் அவைகளை பார்க்கும் பொழுது அவனுக்குள் என்ன வந்தது என்றால், அவன் மனம் மேட்டிமையாகி, கர்த்தர் கொடுக்கல, என்னுடைய பராக்கிரமத்தினுடைய பலத்தினால் என் சத்துருக்கள் என் காலுக்கு கீழே இருக்கும்படி என்னுடைய பலன், என்னுடைய தாளந்து, என்னுடைய திறமை என் முற்பிதாக்களை காட்டிலும் நான் ஐஸ்வர்யம் நான் மாறிட்டேன்னு சொல்லி ஒரு மன மேட்டிமை உசியாவுக்குள் வருகிறது. அன்பானவர்களே, அவன் சொல்றான், நான் தான் எது பண்ணாலும் வாய்க்குமே, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய், சபைக்குள்ள போய் கர்த்தருக்கு தூபம் காற்ற காரியத்தை கூட நானே செய்வேன், ஆசாரியர்கள்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி இந்த உசியாவுக்குள்ள ஒரு மன மேட்டிமை வந்தது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஆண்டவர் கணத்தை கொடுக்கும் பொழுது அந்த கணங்களை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வைத்திருக்கிறா, உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைகள் வைத்திருக்கிறாங்களா? ஆண்டவர் அந்த எல்லைக்குள் இருக்கிற நீங்க அவை ஒவ்வொன்றும் பார்த்து பொறுமையாய் தேவ சமூகத்தில் வைத்துட்டு ஆண்டவர் எதிலையும் ஹர்ட் ஆகாத அளவுக்கு நாம் சரியாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இதெல்லாம் உன்னால வந்ததல்ல, அவர் உனக்கு கொடுத்ததினால் இருக்கிறது. எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் கொடுத்தத எப்பயுமே சத்துரு மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு நம்மளை பயன்படுத்துவான். ஒரு சின்ன ஒரு வாகனம் ஆண்டவர் கொடுத்திருப்பார், அந்த வாகனம் தேவன் கொடுத்தது கூட ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் அந்த வாகனம் கூட அவருக்கு பிடிக்காத, பிரியமில்லாத சில எல்லைகளுக்குள் கடந்து போகும். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கணங்கள், ஐஸ்வர்யங்கள், பிள்ளைகள், அவருக்கு நமக்கு கொடுத்த சம்பத்து எதுவா இருந்தாலும் சரியான விதத்திலே அவைகளை நாம் கையாள விட்டால் அது என்ன பண்ணுவான் என்றால், அந்த கணத்தை வைத்தே தேவனுடைய கோபம் நம்மேல் வருவதற்கு சாத்தான் ஒரு ஆயுதமாய் திருப்பி போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்க போயிட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறீங்க, 31 நாளும் உழைத்து வேர்வை சிந்தி குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், கணவன் மனைவி பிள்ளைக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும்
அவ்வளவு பிரயாசப்பட்டு உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு போறீங்க, பண்றீங்க. அந்த சம்பளத்தை நீங்க வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டுல ஒரு கணவன் மனைவியோ உங்க குடும்பத்துல அப்படியே நீங்கள் வைத்து, ஆண்டவரே நீர் என்னை சரியான காரியத்திலே இவைகளை செலவிடும்படி செய்யும். சரியான காரியம் எதுக்காக நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ணாம நான் சரியான விதத்துல அவையை கையாளுவதற்கு ஞானத்தை எனக்கு தார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாருங்க. அதுக்கு உண்மையா இருந்தா பூமியையே அவனுக்கு கொடுக்கலாம்னு ஆதாமுக்கு கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆனால் இருக்கிறத எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம் என்று சத்ருவுக்கு நல்லா தெரியும். ஏதேன் ஒரு கணம், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏதேன் தோட்டம் ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தவறா பயன்படுத்தலாம், அதுல சத்ரு கிரியை செய்வான். பாருங்க, உசியாவுக்கு இப்போ அந்த கணத்தையே சாபமாக சத்ரு மார்த்த திட்டமிட்டு போடுகிறான். அன்பானவர்களே, அவன் என்ன பண்றான்னா 80 ஆசாரியர்கள் 80 priest ஊழியக்காரங்க அவங்க சொல்றாங்க, உசியா நீ பரிசுத்த பலிபீடத்துக்குள்ள போக கூடாது, பரிசுத்த பிரகாரத்துக்கு போக கூடாது. அங்க ஆரோனுடைய சந்ததி பிள்ளைங்க அவங்கத்தான் இந்த ஊழியத்தை செய்யணும். நீ போய் கர்த்தருக்கு தூபம் காட்டக்கூடாது, இந்த காரியத்தை நீ செய்யாத 80 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, ராஜாவை தன் சொந்த மக்கள் யாருமே எதிர்க்க மாட்டாங்க, ஆனா ஒரே ஒரு கூட்டம் எதிர்க்கும். யாருன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் அந்த ராஜாக்களை எதிர்த்து நிற்கிற ஒரு பொசிஷன், ஒரு அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 80 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. உசியா நீ இந்த தூபத்தை காட்டக்கூடாது, இது ஆரோனுடைய குடும்பத்தில் வருகிற சந்ததிக்கு லேவியர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நியமனம், நீ இதை செய்யாதன்னு எதிர்த்து நிற்கும் பொழுது நான் இதை செய்வேன், நீங்க யாரா என்ன தடுக்கிறதுன்னு சொல்லி உசியா அந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது பாருங்க, அந்த ஸ்பாட்லயே கர்த்தர் அவனை கனப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தர் அவன் சத்துருக்களை தாழ்த்தினார். கர்த்தர் அவனுக்கு செல்வத்தை, கனத்தை, புகழ, பேரை எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த கணம் அவன் இருதயத்தின் போய், அவன் சிந்தைக்குள் போய் சத்துரு திருப்பினது நிமித்தம் அவனுடைய நெற்றியிலே ஒரு குஷ்டரோகம் சடனா வரும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அன்பானவர்களே, அதை பார்த்த ஆசாரியர்கள் அவனை உடனே, ஏன்னா அந்த பரிசுத்த பலிபீடத்திற்குள் நிற்க கூடாது என்று அப்படியாக அவனை உடனே வெளியே கொண்டு வந்தாங்க. அவன் மரண நாள் மட்டும் அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கே அதுக்கப்புறம் அந்த உசியா ஒரு தடவை கூட வராதபடி அவன் தேவ பிரசனத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ராஜா இருக்க வேண்டிய அரண்மனையில் இருக்க வேண்டிய உசியாவை ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வைத்து அவன் வாழ்க்கை அங்கேயே வாழ்ந்து முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ராஜாக்கள் மரித்தால் ராஜாக்கள் சந்ததியை அடக்கமிடுகிற கல்லறைக்கு கூட உசியாவாய் அவர்கள் அடக்கம் பண்ணாமல் ஒரு சாதாரண இடத்திலே இஸ்ரவேலை ஆண்ட 52 வருஷம் ஆண்ட உசியாவை ஒரு சாதாரண மனிதன் செத்து போனதை போல அவனை கனப்படுத்தாமல் புதைக்கும்படி கர்த்தர் அறிவுறுத்தினார். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? எனவே தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சரியாய் கவனமாய் அவைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த கணத்தை அவன் சரியான விதத்துல பயன்படுத்தாத நிமித்தம் அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரத்தை அவன் இழந்து போகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. சாலமோன் கேட்டது, எனக்கு அரசாள்றதுக்கு ஞானம் கொடுங்க. கர்த்தர் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்தார். யாருமே சுதந்திரிக்காத நன்மைகள் அவன் சுதந்திரித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு முத்திரை மோதிரம் பொதுவாகவே ராஜாக்கள் கையில போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஒரு சீல். இன்னைக்கு ஒரு பெரிய கவர்னர் உங்களுக்கு ஒரு கிரீன்ல சைன் பண்ற மாதிரி அது அவங்க போட்டாங்க அப்படின்னா, எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்ப பயந்து அதுக்கு தானா வழி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு அரசாங்கமே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ
இந்த மாதிரி அவன் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அந்த முத்திரை மோதிரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, தேசத்துக்குள்ள யார் வேணாலும் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதியை கொடுக்கும் ஒரு அசுத்த ஆவிகளை அந்த பலியிடுவதற்குரிய மண்மேடுகளையும் அப்படியாக தோப்புகளையும் உண்டு பண்ணுவதற்கு அந்த முத்திரை மோதிரம் பயன்படுத்தினான். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த பாகால் கோயில் கட்டு, அந்த இடத்துல அந்த தோப்பு விக்கிரகத்தை கட்டு, இந்த இடத்துல செய்வினை பண்ணுன்னு சொல்லி இந்த சாலமோனுடைய பின் நாட்களிலே இவனால் அந்த தேசத்தில் அசுத்த ஆவிகள் அநேகம் பரவி அவனுடைய முத்திரை மோதிர அவனுக்கு கொடுத்த அந்த கணத்தை அவன் தவறான விதத்திலே பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக சாலமோனுடைய வாழ்க்கை மாறினது. அன்பானவர்களே, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நாளும் மாறக்கூடாது. அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணம் கூட அவர் நாம மகிமைக்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ திட்டத்தை நாம் சரியாய் செய்ய வேண்டும் எனக்கு அன்பானவர்களே. அதனால தான் யோசேப்பு சாகிற வரைக்கும் கர்த்தருடைய ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட தேவன் யோசேப்பை விட்டு கொடுக்கல. யோசேப்பு வாஞ்சித்ததை கொடுத்தார், யோசேப்புக்கு வாய்க்க செய்தார். ஏன்னா அந்த யோசேப்பு ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்னும் ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னும் அவருடைய மனநிலை அவருக்கு ஒண்ணுதான், என்னை இந்த கணத்தை கொடுத்தது தேவன், இதை பிடுங்குவதற்கும் அவர் வல்லமை உள்ளவர், ஆனால் அவர் நிச்சயமாய் கொடுத்ததை எடுக்க மாட்டார். நானும் அந்த கர்த்தர் கொடுத்த கணத்தை சரியான விதத்துல பயன்படுத்துவேன் என்று வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய கோத்திரத்தை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தார். எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம் கடைசி வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தானியேல் 2:48. தானியேல் 2:48. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். நல்லா கவனிங்க, அவனுடைய ஆவி கலங்குது. ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை கேட்ட உடனே அந்த சொப்பனத்தை தெரிவிக்க தன் பாபிலோன்ல இருக்கிற சாஸ்திரிகளை கூப்பிடுறான், சூனியக்காரர்களை கூப்பிடுறான், ஜோசியர்களை கூப்பிடுறான், கல்தேயர்களை கூப்பிடுறான். நல்ல படிப்பில் தேறினவர்கள் கல்தேயர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ஒரு கனவு கண்டிருக்கேன்பா, அந்த கனவுக்கு அர்த்தத்தை நீ சொன்ன அப்படின்னா உன்னை நான் சிறந்த கணத்தை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு இந்த நேபுகாத்நேச்சர் சொன்னான். அப்போ அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் ஒருவேளை நீ தெரியாமல் போனால் பாபிலோன்ல இருக்கிற எல்லா ஞானிகளையும், அதாவது படிப்பில் தேறினவர்கள் தான் கல்தேயர். அவங்கெல்லாம் நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸ். அரண்மனையில ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் இருந்தவர்கள் கல்தேயர்கள். அப்புறம் அந்த நாள் பார்க்கிற ஜோசியர்கள், சூனியக்காரர்கள் எல்லாமே ராஜாவுக்கு கூடயே இருக்காங்க. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு நேபுகாத்நேச்சர் சொல்றான், ஏன் சொப்பனத்தை நீங்க தெரிவிங்க, அர்த்தத்தை சொல்லுங்க, உங்களுக்கு சிறந்த வெகுமதிகளை நான் தரேன், உங்களுக்கு சிறந்த பொக்கிஷத்தை கணத்தை நான் தரேன், சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்ப கல்தேயர் கேக்குறாங்க, நீங்க முதல்ல கண்ட சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தம் சொல்றோம். அவன் சொல்றாப்ல, சொப்பனத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன சொப்பனம் வந்ததுன்ட்டு உன் ஞானத்தினால் நீ எனக்கு சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லைன்னா பாபிலோன்ல இருக்கிற ஒரு சாஸ்திரிகள் கூட இல்லாதபடி அவங்களுடைய வீடுகள் எருகலாக்கப்படும். அதாவது அவங்களுடைய தலைமுறை, வீடு, ஆஸ்தி எல்லாமே பாபிலோன்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு காரியத்தை அவளை அழித்திடுவேன்னு சொல்லி இந்த நேபுகாத்நேச்சர் சொல்றாப்ல. நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்கள். இந்த நேரத்துல தானியேல் பாருங்க, அவர் போய் கொஞ்சம் டைம் கேட்கிறார். ஆஹா, இப்போ அப்படி கொல்லுவாங்க என்ன என்னுடைய ஃப்ரெண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்க எல்லாரையும் கொல்ற ஒரு சூழ்நிலை, அப்ப நானும் சாகுற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்ற நேபுகாத்நேச்சரே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க என்ன சொப்பனத்தை பார்த்தீங்கன்னு என் கடவுள் கிட்ட நான் கேட்டு அதனுடைய அர்த்தத்தையும் கேட்டு நான் சொல்றேன். இப்ப அந்த கல்தேயர்கள் சொல்றாங்க,
ராஜா, இந்த பூமியில் இருக்கிற ஒருத்தனாலையும் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவே முடியாது. இந்த ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்க இந்த மனுஷன் ஒருத்தன் கிடையாது. அல்லேலூயா. உனக்கு என்ன சொப்பனம் வந்தது உனக்கு தான் தெரியும். ஆனா உங்கள் ஞானத்தினால் நீங்க சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் அங்க அப்படியே பேக்வர்ட் வாங்கிட்டாங்க. தானியேல் போய் வீட்டு கதவை சாய்த்து, ஆண்டவரே, அந்த ராஜா என்ன சொப்பனத்தை பார்த்தாரோ அந்த சொப்பனத்தை எனக்கு காட்டும். பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த தானியேலும் மற்ற ஞானிகளும் ஒரே லெவல்ல இருந்தது கர்த்தருக்கு பிடிக்கல. இந்த தானியேலுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் கொஞ்சம் உயர்த்த விரும்பினார், சிறந்த கணத்தை கொடுக்க விரும்பினார். இதுக்காக அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்ததே நான் தான்ப்பா அப்படின்னுட்டு தேவன் எந்த சொப்பனத்தை நேபுகாத்நேச்சர் பார்த்தானோ அதே சொப்பனத்தை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அதனுடைய அர்த்தத்தையும் தேவன் சொன்னார். இவர் போய், நேபுகாத்நேச்சரே, நீங்க கண்ட சொப்பனத்தை நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னார். பாருங்க, நான் அதிர்ந்து போனேன். இந்த வார்த்தை வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது. பாபிலோனை ஆளுகிற இந்த நேபுகாத்நேச்சர் முகங்குப்புற தானியேல் காலில் விழுந்தார். அல்லேலூயா. முகங்குப்புற ஒரு தானியேலை விழுந்து வணங்கி அவனை பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து தானியேலை பாபிலோன்ல உயர்த்தினார். பாபிலோன்ல அவர் கொண்டு வரும்போது எப்படி தெரியுமா கொண்டு வந்தாங்க? அடிமையாய் கொண்டு வந்தாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுக்கெல்லாம் கல்தேயருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து ஞானிகளாய் இந்த வாலிபர்களை மாற்ற அவங்களை எந்த ட்ராக்ல கொண்டு வந்தாங்க தெரியுமா? அடிமைகளாய் கொண்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே அடிமையாய் கொண்டு வந்த அந்த தானியேலுடைய உண்மைத்துவத்தை பார்த்து ஒரு கூடுதல் கணம், முத்திரை மோதிரத்தினுடைய ஆசீர்வாதம் என் மகன் தானியேல் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு கர்த்தர் சொல்லி ஒருவரும் வெளிப்படுத்த முடியாத சொப்பனத்தை ஆண்டவர் நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்து அதை சொல்லவும் அதை செய்யவும் வைத்து ஒரு ராஜா அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் காலில் விழுந்து வணங்கி, உன் தேவனை மாதிரி ஒரு தேவன் இல்லை, எனவே நம்ம தேசத்துல இருக்கிற எல்லா கல்தேயர் ஞானம் உள்ளவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் அப்படியாக அந்த ஜோசியம் பார்க்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் தலைவனாக உன் தேவனுடைய வழி நடத்துதல் படி இனி நீ அவங்களை நடத்துன்னு சொல்லி தேவன் அப்படியாய் பெரியவனாக அந்த பாபிலோன்லயே கொண்டு போய் தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா. பாபிலோன் முழுவதுக்கும் ஒரு அதிபதியாக தானியேல் மாறினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பிரதான அதிகாரத்துவம் எங்கிருந்து வந்தது என்றால், ஜெபித்ததனால் வரல, சொப்பனத்தை கேட்டதனால் வரல. அம்மாதம் என் மகனை நான் கனப்படுத்த வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் தீர்மானித்ததினால் அவைகள் நடந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த மாதம் கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறார் தெரியுமா? உங்களை கனப்படுத்த போறார். அந்த கணத்தை சரியான விதத்திலே நீங்கள் அவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். கனவீனமான பாத்திரங்களா என்னைக்குமே மாறிடாதீங்க. கர்த்தருக்கு இத பண்ணா பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு ஒரு முறைக்கு 10 முறை நீங்க யோசித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்கிற ஒரு சூழல்ல வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. பாருங்க, இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை நீங்க ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற அந்த சூழல்ல நீங்க சபைக்கு வருவீங்கன்னா உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு அநேக பலிகளை அன்றைக்கு ஜனங்கள் கொண்டு வந்து, அப்படியாக அந்த ஜனங்கள் அந்த பலிகளை என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க, ஒரு ஆடை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்துல கொடுத்து அந்த ஆட்டினுடைய உடம்ப கொண்டு போய் அவங்க தூரமா இருக்கிற புறம்பாக்கப்பட்ட ஒரு இடத்துல போய் வந்து அதை சுத்தம் பண்ணி திரும்ப கொண்டு வருவாங்க.
அதைத்தான் இன்றைக்கு திருவிருந்திலும் தேவன் கை கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவ்வண்ணமாக கழுவி நம்மளை சுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு இது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தம் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமாவை உங்களாலேயே தொட முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பைக்கை கொண்டு போய் ரிப்பேர் விட போனா அதை பழுது செய்யும் பொழுது பாருங்க, அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம ஆத்துமாவை மெயின்டைன் பண்றதுக்கு, அவைகளை சுத்திகரிப்பு பண்றதுக்கு தேவன் திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனவே இது சடங்காச்சாரியம் கிடையாது, தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிற திருவிருந்த மாம்சத்திலே நீங்கள் அனுதினமும் ஆவிக்குரிய ரீதியிலே உங்கள் வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது, எந்த ஜபத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் என் பாவத்தை கழுவும் சொல்லும் பொழுது ஆவியானவர் அந்த திருவிருந்து தேவனுடைய பாக்கிய ரத்தத்தினால் ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை கழுவி சுத்தம் பண்ணி உங்களை என்றென்றைக்கும் நடத்துவார். எனவே இந்த திருவிருந்துல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு பரிசுத்தமுள்ள ஒரு சிந்தையோடு கூட நம்மளால் எடுக்க முடியாது. காரணம், நாம் பாவிகள் தான். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியில வாழ்றவங்க தான். நம்மளை ஒன்றும் தனியா மேட் பண்ணி இங்க வைக்கல. நமக்குள்ள அக்கிரமம் இருக்கும், பெருமை இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், இச்சை இருக்கும், எவ்வளவோ காரியம் இருக்கும். ஆனால் இவைகளை காட்டிலும் என் வாழ்க்கைய நான் 1% ஒப்பு கொடுக்கிறேன் பொழுது அவர் பிரசன்னம் முழு சதவீதமும் நம்மளை அவையிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். அன்னைக்கு அந்த விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை அப்படியாக இயேசு மேல கொண்டு வந்தால் ஊற்றினால், அதற்கு காரணம், நான் ஒரு விபச்சாரி தான், நான் ஒரு வேசி தான், ஆனால் என்னுடைய விலையேற பெற்ற ஒன்றை உங்ககிட்ட தர. இன்னைக்கு விலையேற பெற்றது எது தெரியுமா? உங்கள் வாழ்க்கை. கர்த்தருக்கு தேவை உங்களுடைய பணமோ, உங்களுடைய தசம பாகமோ, காணிக்கையோ, உங்களுடைய வீடோ, உங்களுடைய ஜுவல்லோ, உங்களுடைய பொருளோ, இதெல்லாம் கர்த்தருக்கு தேவை கிடையாது. எதுக்காக உங்களை அழைத்தார் தெரியுமா? உங்கள் ஆத்துமா தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. ஏன்னா வீட்டுல வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாள் தேவன் தீர்மானித்தபடி ஓட்டத்தை முடித்தால் தேவ ராஜ்யத்திற்குள் நாம் என்றைக்கும் சதா காலங்களும் உயிருள்ளவரை நாம் என்றைக்கும் அப்படியாக நாம் உயர்த்தி கொண்டிருப்போம். எத்தனை பேர் இந்த திருவிருந்தை பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க? அன்றைக்கு யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை, அதாவது ஜெபம் பண்ணும்போது, திருவிருந்து எடுக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே, என் தாயின் கருவுல நான் உண்டான நொடியில இருந்து, அதாவது உங்க கரு உங்களுடைய தாயின் வயிற்றில் நின்னதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே இருக்கிற அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்கள் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா. நீங்க சொல்லும் பொழுது பாருங்க, யோசேப்பை சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது, அந்த கணம் தேடி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை சவரம் பண்ணி உடம்பை சுத்தம் பண்ணி ராஜா கிட்ட கொண்டு போனாங்க. அப்போ கணம் தேடி வருதுங்க, ஆனா சுத்தமாக்க கழுவ அன்றைக்கு ஜலத்தை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு நீங்கள் திருவிருந்தை பயன்படுத்திக்கோங்க, அவருடைய கணம் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும். அப்படியாக நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை